ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 நாளாகும் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணார். ஏன் தெரியுமா? சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு பெருக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏதாயிலும் ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். பாருங்களேன், தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தாவீது யுத்த மனிதன் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிபனாக இருக்கிற பொழுது திடீரென்று சொல்லி கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்தார். அந்த இடத்துல கோலியாத்தை முறியடித்தார். அது மூலமாக அந்த இடத்துல தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய புகழ்ச்சி பெற்று விடுகிறார். எல்லாரும் பாத்தீங்கன்னா தாவீதை புகழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சவுலுக்கு கொஞ்சம் கூட தாவீதை பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல தெரியுமா? பாத்தீங்கன்னா, அவனை எல்லாரும் புகழ ஆரம்பிச்ச போது எப்படி புகழ்ந்தா தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி புகழ்ந்து பாடினார்கள். இதை கேட்டபோது சவுலுக்கு ரொம்ப மன மடிவாக இருந்தது, மன வேதனையாக இருந்தது. ஏனென்று கேட்டா, இப்ப வந்தவனுக்கு மேன்மையான கனத்தை கொடுக்குறாங்க, இப்பதான் இருக்கிறான், அவனை பார்த்து இவ்வளவு புகழ்ச்சியா என்று சொல்லி பாத்தீங்கன்னா தாவீதை பார்த்து சவுல் பொறாமைப்படுகிறான். அவனை காய்மரமாக பார்த்தான். அதோடு நின்று போகல பாருங்க. அவன் பொறாமப்பட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். அதனால பாத்தீங்கன்னா அவன் மீது ஈட்டி எறிந்து கொல்ல முயற்சிக்கிறான். 3 முறை அப்படி எறிகிறான் பாருங்களேன். ஆனா எல்லாவற்றுக்கும் அவன் விலகி தப்பித்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவனை சவுலின் கைக்கு விலக்கி தப்புவித்தார். அவன் பாருங்களேன், ஆயுதத்தை எரிஞ்சா கூட அந்த ஆயுதம் தாவீதின் மீது ஒண்ணு கூட படவே இல்லை. 3 முறை எரிஞ்சான், ஒண்ணு கூட தாவீது மீது படவே இல்லை. கர்த்தர் தாவீதுக்கு அடைக்கலமாக இருந்தார். தாவீதுக்கு கர்த்தர் அரணாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இதை பார்த்த உடனே சவுலுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட்டு, இனிமேலு தாவீதை கொல்ல முடியாது, அவனை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா செய்தான்னு பாருங்க, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, எவன் பொறாமப்பட்டானோ அவனே தாவீதை கனப்படுத்துறான், அவனே தாவீதை உயர்த்தி வைச்சான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை அதுதான். யார் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அவங்களே உங்களை கனப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். அவர்களே கனப்படுத்தும்படியாக கர்த்தர் அவங்க கைகளை மாற்றி வைப்பார். இன்றைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் 1000 பேருக்கு அதிபதியாக வைத்திருந்தானா. அப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, மறுபடியும் போருக்கு போகும்போதும் வரும்போதும் பாத்தீங்கன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால போன எல்லா இடத்திலும் வெற்றியை பெறுகிறார். இதை பார்த்த உடனே அந்த இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தாவீதை கனப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தாவீதுடைய கீர்த்தி பெருக ஆரம்பிக்கிறது. தாவீதுக்குண்டான மேன்மை பெருக ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சாதாரணமான ஒரு மனிதனாக தாவீது அந்த இடத்துக்கு வந்தார். ஒரு யுத்த மனிதனாக வந்தார். ஆனால் நாட்கள் ஆக ஆக பாருங்களேன், 1000 பேருக்கு பாத்தீங்கன்னா அதிபதியாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதோடு கூட கர்த்தர் அவர் நிறுத்தவில்லை. பாருங்க, ஏற்ற காலத்திலே கர்த்தர் தாவீதை முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தின் மீதும் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். அந்த முழு ராஜரீகத்தையும் கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். சவுல் மறைந்து போனதுக்கு அப்புறமா அந்த ராஜரீகம் முழுவதுமாக தாவீதின் கையிலே வசப்பட்டது. இன்றைக்கும் கூட நான் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கிற கனம் பெருக ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மற்றவங்களை அசட்டை பண்ணலாம், ஒருவேளை உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படலாம், எரிச்சல் அடையலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து போங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது உறுதியோடு கூட நீங்க தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார். அதான் தாவீது சொல்லும் போது இப்படி சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை
என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னாராம். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி தாவீதை ஆசீர்வதித்து தாவீதுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தாரோ, அதுபோலவே உங்க வாழ்க்கை சத்துருக்களுக்கு முன்பாக நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் யாரெல்லாம் ஆண்டவரே சத்துருடைய போராட்டத்தினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தயவு செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.